மேற்கிந்திய தீவுகள் அணி இந்தியாவுக்கு வச்ச இலக்கு பெரிய இலக்கு. மேற்கிந்திய தீவுகள் அணி விக்கெட்டுகளை கையில வச்சிருக்கு, ஆனா ஓட்டங்களை பெற முடியல. இந்திய அணியினுடைய நேற்றைய பலம் பந்து வீச்சு தான். தோனி போன்ற கிட்டத்தட்ட தோனியின் ஒரு போட்டோ காப்பி போன்று நகல் போன்று இருக்கக்கூடிய ஒருவர். நான் நினைச்சேன் இறுதி ஓவரில் பெரிய ஒரு ஓட்டலுக்கு இந்தியாவுக்கு இருக்குமென்னு சொல்லியிருந்தார். இந்திய அணி பக்கமும் ஒரு விஷயம், மேற்கிந்திய பக்கமும் ரெண்டு பக்கமும் நேற்று நிறைய பிடிகள் தவறப்பட்டது, ஓட்டங்கள் தவறப்பட்டது, களத்தடுப்பு தவறப்பட்டது, ரெண்டு பக்கமே இருந்தது. அது என்ன காரணம்? இலங்கையிட உலக கிண்ணத்துக்கான சகல வேலைகளும் முடிஞ்சது, இலங்கை அணியும் முடிஞ்சது அப்படின்னு நம்புறாங்க, சொல்லுறாங்க. ஓகே, இந்தியா தெரிவாக்கி உள்ளது அரை இறுதிக்கு. ஒரு மாதிரியாக சூப்பர் ஐட்டம் இப்ப முடிவுக்கு வந்திருக்கு. உலக கிண்ணத்துல இன்னும் இருப்பது மீதம் 2 செமிஃபைனல், ஒரு ஃபைனல். வாரக்கிழமை நேரத்தில் நாங்க பேசுகின்ற வேளையில் உலக கிண்ணம் முடிவடைந்து கையில இருக்கும், யாரோ ஒருத்தர் கையில இருக்கும், ஏதோ ஒரு நாட்டுல, இங்கிலாந்து, நியூசிலாந்து, அதோட இந்தியா, தென்னாப்பிரிக்கா. ஓகே, நேற்றைய போட்டி 2 போட்டி. நாங்க முதல்ல அந்த போட்டி பற்றி பேச தேவையில்லை. தென்னாப்பிரிக்கா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஜிம்பாப்வே ஓரளவு போராடி இருந்தது. உண்மையில் ஓரளவு இல்ல, நிறைய போராடினாங்க. நல்ல அணி அவர்கள் வந்து விட்டார்கள். இனி பெரிய அணிகளுக்கு அச்சுறுத்தல் கொடுக்க போகின்றவர்களாக இருக்க போகின்றார்கள் என்பதை அவர்கள் காட்டிவிட்டு, எனக்கு தெரிஞ்சு ஆப்கானிஸ்தான் செய்ய வேண்டிய வேலையை இந்த முறை ஜிம்பாப்வே செய்தது. ஆப்கானிஸ்தான் இதை விட கொடுத்திருக்காங்க. ஆப்கானிஸ்தான் இருந்திருந்தா இதை விட இன்னும் கொஞ்சம் பலமா இருந்திருக்கும். இந்த போட்டிகளுக்குள்ள நிறைய அணிகளுக்கு பெரிய அளவான பலத்தை கொடுத்திருப்பாங்க, பெரிய அணிகளுக்கு அடி விழுந்திருக்கும். அதோட கொஞ்சம் ஆப்கானிஸ்தான் உள்ளே இருந்திருந்தா இந்த சுற்றே மாறி இருக்கும். இந்த 4 அணிகளில் ஏதாவது ஒரு அணி வெளியேற்றப்பட்ட வாய்ப்பு நிறைய இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு பலமான அணி வெளியே போனா அது துரதிர்ஷ்டவசம் தான், அதுல மாற்றம் இல்லை. நேற்று இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கான போட்டியை பொறுத்தவரையில மேற்கிந்திய தீவுகள் அணி இந்தியாவுக்கு வச்ச இலக்கு பெரிய இலக்கு. அவர்கள் துடுப்படுத்த ஆடிய விதம், போட்டியினை கொண்டு போன விதம், விக்கெட்டுகளை இழக்காமல் இருந்த விதம், இதை நான் உண்மையில் பாராட்டியாக வேணும். இந்தியாவின் பந்து வீச்சாளர்களுக்கு பும்ரா, ஹர்ஷீப் சிங் உட்பட வருண் சக்கரவர்த்தி, ஹார்திக் பாண்டியா இவர்கள் எல்லோரும் இருக்கிற பந்து வீச்சுக்கு 4 விக்கெட்டுகளை தான் அவர்கள் இழந்தார்கள். பந்துகளை கணித்து அவர்கள் அடித்தாடி கொண்டு சென்ற விதம் மிக சிறப்பு. சகல துடுப்பாட்ட வீரர்களுமே ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 20 ஓவர்களில் 195 ஓட்டங்கள், 4 விக்கெட்டுகள். பந்து வீச்சு கொஞ்சம் இறுக்கம் போதாமல் போய்விட்டது இந்தியாவை கட்டுப்படுத்த என்பதுதான் மேற்கிந்திய தீவுகளின் தோல்விக்கு காரணம். இன்னொரு காரணம் இருக்கு, இந்தியா அணியினுடைய பந்து வீச்சு சரியா ஒரு அளவுக்கு வேலை செஞ்ச தான் விக்கெட் போகல, ஆனா ஓட்டங்களை மேற்கிந்திய தீவுகளால பெற முடியாம இருந்த இறுதி நேரங்கள்ல. சராசரியாக பார்த்தாலும் எல்லோருடைய பந்துகளும் கிட்டத்தட்ட 10 ஓட்டங்களுக்கு தான் இருந்தது. அக்ஷர் பட்டேல், ஜஸ்பிரீத் பும்ரா இருவரும் தான் 10க்கு குறைவாக கொடுத்தவர்கள். 200 ஓட்டங்கள் என்று 5 பேர் தான் பந்து வீசி இருந்தார்கள். அதிகமாக பந்து வீச்சு நேற்றைய தினம் சூர்யா முயற்சிக்கவில்லை. மேற்கிந்திய தீவுகள் அணி விக்கெட்டுகளை கையில வச்சிருக்கு, ஆனா ஓட்டங்களை பெற முடியல. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு இந்திய துடுப்பாட்ட வீரர்களை விட பந்து வீச்சாளர்கள் நேற்று அந்த பிடித்து வச்சிருந்தாங்க. ஒரு 10 விக்கெட் போகாடி அந்த ஓட்டத்தை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க. 10-15 ஓட்டங்களை இவர்கள் கட்டுப்படுத்தியதுதான் வெற்றிக்கு காரணமாக இருந்தது. இல்லாவிட்டால் இந்த விக்கெட்டுகளோடு பார்க்கின்ற வழியில் ஒரு 225 ஓட்டங்களை பெற்றிருந்தால் வெற்றி பெறுவதற்கு இந்தியாவுக்கு கஷ்டம். ஏன்னா மேற்கிந்திய 8வது விக்கெட் வரைக்கும் அந்த மாதிரி வெளுக்கிற துடுப்பாட்ட வீரர்கள் இருக்காங்க. இதுதான் இந்திய அணியினுடைய நேற்றைய பலம் பந்து வீச்சு தான். துடுப்பாட்டத்துல நம்ம வளமையா சொல்றது அபிஷேக் சர்மா நேற்றைய நாள்லயும் கொஞ்சம் சறுக்கி இருந்தார். எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் சர்மா இந்த தொடர்ல பெரிய அளவா இதுக்குத்தான் தேவை சஞ்சு சாம்சன் போன்ற ஒரு வீரர்கள். சஞ்சு சாம்சனை எடுப்பதும் நிப்பாட்டுவதுமாக இழுத்து அடித்து நேற்றைய தினம் தேவையான ஒரு போட்டியில் 97 ஓட்டங்கள், சதம் ஜஸ்ட் மிஸ், 50 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் போட்டியினை அவ்வாறே நிறைவு செய்து கொடுத்திருந்தார். சஞ்சு சாம்சனின் பொறுத்தவரையில் எனக்கு நீண்ட நாட்கள் கவலை. எனக்கு பிடித்த தோனி வெளியே செல்ல நேரடியாக தோனியின் இடத்திற்கு 3 வித கிரிக்கெட் போட்டிகளுக்கும் வந்திருக்க வீரர். அதாவது டெஸ்ட் போட்டிகள், ஒரு நாள் சர்வதேச போட்டிகள், அதே போன்று T20 போட்டிகள் என்று சகல விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோருக்கு அடுத்தபடியாக அணியில் நிரந்தர இடம் பிடித்து ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்திருக்க வேண்டியவர் என்னவோ தெரியவில்லை. கிடைக்கின்ற போட்டிகளில் செய்தும் காட்டுவார். அங்கங்கு சர்க்கிள்களும் அவருக்கு வந்துவிடும். இன்டர்நேஷனல் போட்டிகள் என்று வந்துவிட்டால் IPL போட்டிகளில் நல்ல தலைவராக, இப்பொழுது அவரை தலைவராக அணிகள் போட்டி போட்டு தூக்கக்கூடிய அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். நல்ல விக்கெட் கீப்பர், சாஃப்ட் ஹேண்ட்லிங், தோனி போன்ற கிட்டத்தட்ட தோனியின் ஒரு போட்டோ காப்பி போன்று நகல் போன்று இருக்கக்கூடிய ஒருவர். ஆனால் என்னமோ தெரியவில்லை, சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் அவருக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. இப்பொழுது 30 வயதை தாண்டி இருக்கின்ற நிலைமையில் இவ்வாறான ஒரு பெரிய ஒரு விஷயம் அவர் கொண்டாடப்படுகின்றார்.
எனவே அவர் நின்று கொடுக்க ம். மறுபுறத்தில் வந்து போனவர்களுடைய விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன. இந்தியா 5 விக்கெட்டுகள் இழந்துதான் இந்த இலக்கை இலக்கு இழந்தது. அவர் நின்று பிடித்து எடுத்துக்கொண்டு சென்ற விதம் தான் இந்தியாவில் இந்த போட்டி மேற்கு தீவுகள் அணியினுடைய பந்து வீச்சாளர்களுக்கு மிக சாதகமா நேற்று அவர் துடுப்பாட்ட ஆடி இருந்தார். அது ஒரு மிக முக்கியமான பலம். இறுதி ஓவர்ல நான் நினைச்சேன் இறுதி ஓவர்ல பெரிய ஒரு ஓட்டலுக்கு இந்தியாவுக்கு இருக்கும்னு சொல்லி. ஆனா அதுக்கு முதல் ஓவர்லயே அவங்க கணித்து அந்த ஓட்டங்களை தேவைக்கேற்ற மாதிரி தாங்களால் அவர்களால் எப்படி பெற முடியும் என்பதற்கு ஏற்றால் போல் கணித்து அந்த ஓட்டங்களை கொண்டு வந்தார். அந்த சஞ்சு சாம்சனின் கைடிங் இறுதி நேரத்தில் பின்னர் திலக் வர்மா வந்த வரத்தில் அந்த அடித்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததுதான் இந்தியாவுக்கு மீண்டும் நம்பிக்கையும் வலுவையும் கொடுத்தது. சூர்யாவும் ஆட்டமிழந்ததன் பின்னர் அந்த திலக் வர்மா வந்த வரத்தில் ஐயோ சூர்யாவும் ஆட்டமிழந்து விட்டார், ஓட்டங்கள் பெருசாக இருக்கின்றது. அந்த டைம்ல மேற்கு தீவுகள் கையில அந்த போட்டி இருந்தது. திலக் வர்மா வந்த வரத்தில் அந்த 4 ஓட்டங்களை அடுத்தடுத்து 4 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அழகான 4 ஓட்டங்கள். அந்த 4 ஓட்டங்கள் போட்டியின் போக்கே அப்படி கைகளுக்குள் தந்தது. இந்திய அணி பக்கமும் ஒரு விஷயம், மேற்கு தீவுகள் பக்கமும் 2 பக்கமும் நேற்று நிறைய பிடிகள் தவறப்பட்டது, ஓட்டங்கள் தவறப்பட்டது, களத்தடுப்பு தவறப்பட்டது. 2 பக்கமே இருந்தது. அது என்ன காரணம்? இந்தியாவின் களத்தடுப்பும் கொஞ்சம் நேற்று கொஞ்சம் நிறையவே மோசம். நிறைய இடங்கள்ல பிடி மேற்கிந்திய தீவுகளும் இறுதி நேரங்களில் பிடிகளை 4 ஓட்டங்களே தவறவிட்டது, டென்ஷன் ஆகியது, இவற்றையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. களத்தடுப்பு இன்னும் 2 அணியுமே நாட் அப் டு மார்க். முக்கியமான பிடியெடுப்பு கூட இந்தியா தவற விட்டது. அபிஷேக் சர்மா பிடியிட்டு ஆரம்பத்தில் வெவ்வேறு பிடிகளும் தவறப்பட்டது. இந்தியா களத்தடுப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து இந்த 3 அணிகளுமே களத்தடுப்பில் நெருப்பு மாதிரி பறந்து திரிகின்றார்கள். மைதானத்துக்குள் பறப்பார்கள். அந்த மாதிரி இருக்கு. அப்படி பார்க்கின்ற வேளையில் இந்த 4 அரையிறுதி அணிகளும் என்று பார்க்கின்ற வேளையில் இந்திய அணி தான் களத்தடுப்பில் கீழே இருக்கிறது. கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். சரி, இனி யாராருக்கு போட்டி இருக்கு? புதன்கிழமை முதலாவது அரையிறுதி போட்டி. ஓகே, திங்கள் நாளைக்கு போட்டி இல்ல. இன்னைக்கு என்ன போட்டி இருக்கு? இல்ல, இனி 2 நாளைக்கு ரெஸ்ட். அப்படியா? பிளேயர்ஸுங்க ரெஸ்ட் வேணும்னா நீங்களும் ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே, அப்ப அதுக்கு பிறகு புதன்கிழமை ஆரம்பிக்கின்றது முதலாவது அரையிறுதி போட்டி. அதாவது தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி. நேற்றைய தினம் போட்டி நடைபெற்ற அதே மைதானம் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானம். அதற்கு பின்னர் வியாழக்கிழமை 2வது அரையிறுதி இந்தியா இங்கிலாந்து. அது மும்பை வாங்கடை மைதானம். இந்த 2 போட்டிகளுக்கு பின்னர் இறுதி போட்டி. இனி இலங்கையில போட்டி இல்ல. இலங்கையில முடிஞ்சு உலகக்கண்ண முடிஞ்சு பாய் பாய் டட்டா எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாம் போயிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு இலங்கையில உலகக்கிண்ணத்துக்கான சகல வேலைகளும் முடிஞ்சது. இலங்கை அணியும் முடிஞ்சது அப்படி நம்புறாங்க, சொல்லுறாங்க. அப்படி முடியாது, இலங்கை அணி அப்படி முடியல. அதுக்கு என்னன்னா நல்ல ஒரு வாய்ப்பு இருந்தது சந்துரு. இப்ப இலங்கை அணி உலகக்கிண்ணம் எல்லாம் முடிஞ்சதும் ஆப்கானிஸ்தான் சென்று துபாயில் விளையாடுவதாக இருந்தது. இப்பொழுது அது எனக்கு தெரிந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இடம்பெற்று வர போர் காரணமாக துபாயிலே தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. எனவே ஆப்கானிஸ்தானிலும் போர். உடனடியாக அந்த போட்டிகள் நடைபெறுமா என்பது சந்தேகமா இருக்கின்றது. பொறுத்து பார்க்கலாம். அது சில இலங்கைக்கு மாற்றப்படலாமா இல்லையா என்ன தெரியவில்லை. ஆனால் இலங்கைக்கு மாற்றப்பட்டால் இன்னும் நல்ல. இலங்கையில் ஆப்கானிஸ்தான் வந்து விளையாடினால் அதை எவ்வாறு செயல்படுத்தார்கள் என்றது தெரியவில்லை. இலங்கை அணியை நாங்கள் இன்னொரு தரம் பரிசோதிக்கணும். கடைசி வரையும் பரிசோதித்துக் கொண்டே இருப்போம். அடுத்த உலக கிண்ணம் வரை நாங்கள் பரிசோதிப்போம். உலக கிண்ணத்துக்கு முதல் நாள் அணியை தெரிவு செய்யும். சரி, அது இந்த மாதிரி இருக்கு. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? உலக கிண்ணம் யாருக்கு இப்ப சொல்லுங்க. இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கு உங்களுக்கு. இப்ப சொல்லுங்க, உலக கிண்ணம் யாருக்கு, யார் கைக்கு போக போகுது? இந்த கிழமை பெரிய ஒரு முக்கியமான பரபரப்பான திருவிழா உண்ட உச்சகட்டம். கடைசி கட்டத்துல வந்து யார் யார் வரப்போறாங்க, இப்படி வரப்போறாங்க, என்ன நடக்க போகின்றது என்ற கருத்துக்களை சொல்லுங்க. நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குறாங்க MSC கிரிக்கெட் அகாடமி வவுனியாவில். சகலதுக்கும் ஏற்ற நல்ல கிரிக்கெட் பயிற்சிகளை வழங்குகின்றார்கள். உள்ளக அரங்கு இருக்கின்றது, நெட் கோர்ட்ஸ் இருக்கின்றது. எனவே அங்கே சென்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நல்ல பயிற்சிகளை, அடிப்படை பயிற்சிகளை, பந்து வீச்சு, துடுப்பாட்டம், களத்தடுப்புக்காக பெற்றுக்கொள்ள முடியும். MST கிரிக்கெட் அகாடமி மயூட்சனின் மிக சிறப்பான வழிநடத்தலில் பயிற்றுவிப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சென்டர் பாயிண்ட் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது நுகையகுடையில மிக பிரம்மாண்டமான காட்சி அறையில ரவி ஜுவல்லர்ஸ் செட்டியாத்தரு தங்க நகைகளை வாங்க நீங்க சிறந்த இடம் அப்படின்னு சொல்லி தேடினீங்களா? அது செட்டியாத்தருவில் இருக்கிற ரவி ஜுவல்லர்ஸ். மீண்டும் தங்கத்தின் விலை அதிகரிக்கின்றது. போகின்றீர்கள் என்றாலும், முதலீடு செய்ய போகின்றீர்கள் என்றாலும் ரவி ஜுவல்லர்ஸ். அதே போல கோவிங் மோட்டார் சைக்கிள்கள் இப்பதான் அந்த எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளுடைய அந்த ஆரம்பிக்கும் போது தெரியுது. ஆனா இந்த மோட்டார் சைக்கிள்கள்ல இருக்கிற சிறப்பு என்னன்னு சொன்னா, ₹1 கூட செலவாகாம 1 கிலோமீட்டர் தூரத்துக்கும் அதிகமான பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அழகான மோட்டார் சைக்கிள். மேலதிக தகவல்களை இந்த இலக்கம் கூட அழைத்து தெரிந்து கொள்ளுங்க.